வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே சூரியன் பயணிக்கிறார். இந்த சூரியன் அப்படின்றது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி. அப்போது பெற்றோர்கள் ரீதியாக உங்களுக்கு ஆதரவுகள் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்கள்ட்ட இருந்து ரொம்ப நாளாக நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைகளை நிச்சயமாக அவங்க பூர்த்தி செய்வாங்க, நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பயணிக்கக்கூடிய காரணத்தினாலையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோடு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் அதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் என்னதான் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தாலும் அதே 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்போ கொஞ்சம் செகண்ட் ஹேண்டில் பழைய வீடுகளாக வண்டி வாங்குறீங்க, பழைய வண்டி வாங்குறீங்க, பழைய வீடுகளை வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பத்திரங்களை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி பழைய வண்டி வாங்குறப்போ கொஞ்சம் அந்த வண்டி தவிர்த்துருங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிரச்சனைக்குரிய வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைக்குள்ளே வில்லங்கம் உள்ள வீட்டு மனை அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த பத்திரங்களை முழுசாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. அதோட உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ஒரு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுப விரயங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் சுப விரயங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது நிச்சயமாக இருக்குது. ஸோ அதற்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் செய்யலாம், இல்லை அப்படின்னா ஒரு வீட்டு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்குவது. ஸோ ஏதோ ஒரு சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருந்தாலும் அவர் ராகுவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய காரணத்தினால ஸோ வேலை அப்படின்றது சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் தனஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்காரு, அங்கே குருவோட சேர்க்கை பெற்றிருக்காரு. அப்போ வருமானம் அப்படின்றது பஞ்சம் இருக்காது, வருமானம் சிறப்பாக இருக்கும், ஒரு அபரிவிதமான வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் வேலை அப்படின்னு வரப்போ நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் வேலை சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருக்கீங்க, மற்ற தொழிலாளர்களோட சேர்ந்து பணிபுரிகிறீங்க அப்படின்னா கூட வேலை செய்கிறவங்களோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ உங்கள் மேலே பழிய தூக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை மேலே ஒரு குறைகளை சொல்லி மட்டம் தட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமுடன் செயல்படுங்க. அதுவே நீங்கள் ஒரு ஓனராக ஒரு முதலாளித்துவத்தோடு செயல்படுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் தொழிலில் ஒரு பன்முகத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ஓனராக ஒரு முதலாளியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வேலைக்காரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலைக்காரர்களால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலைக்காரர்களால் ஒரு சிக்கலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் வேலைக்காரர்களுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்கா? திருமணத்துக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கோம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? குழந்தை பாக்கியத்திற்காக ரொம்ப காலமாக முயற்சி செஞ்சிட்ருக்கோம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கார். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பஸ்தானத்தில் புதன் ஒரு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால என்னதான் சிறப்பாக இருந்தாலும் மற்ற கிரகங்களான களத்திரக்கார கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இந்த மாதத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டடாக இல்லை. ஸோ ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையும் சரி, புத்திர பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் பொது பலன் அப்படின்னு சொல்கிறப்போ கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ திருமணம் அப்படின்னு வரப்போ பெண் பார்க்கும் படலம் ஒரு உறுதிப்படுத்தி வைக்கிறது, ஸோ இது மாதிரி நடவடிக்கைகள் தாராளமாக செய்யலாம். நேரத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி திருமண வாழ்க்கை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பயணிக்கிறதும், அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வெளியில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை குடும்பத்தில் வெளிப்படுத்தக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அப்பப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகளுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுக்கு இருக்குது. ஆனால் பிள்ளைகள் மத்தியில்
உங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான ஒரு நெருக்கம், அன்பு அப்படின்றது இணக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட உங்களுடைய வெறுப்புகளை வெளிப்படுத்துவீங்க, ஆனால் அந்த வெறுப்புகளை எக்காரணத்தை கொண்டும் உங்கள் பிள்ளைகள்கிட்ட வெளிப்படுத்த மாட்டீங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி உங்கள் ராசியிலே பயணிக்கக்கூடிய காரணத்தினால கல்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதம் ஒரு பொறுப்பாக செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி கல்வியில் கொஞ்சம் அக்கறை உள்ளவர்களாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னாலே அப்பப்போ இந்த கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு போகிறது, பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுறது, விளையாட்டுகளில் ஈடுபடுறது அப்படின்னா அந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு முதன்மையான நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் பொறுப்பாக செயல்படுவோம், ஏன்னா இப்போ தான் பள்ளிக்கூடம் திறக்க போகுது அப்படின்றனால சரி கொஞ்சம் பொறுப்பாக இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க. அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்களாக இருப்பீங்க. அதில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய முடிவுகள், சிந்தனைகளுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும். உங்களுடைய நிர்வாகங்களுக்கு பாராட்டுதல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மரியாதை, அந்தஸ்து அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கம் அப்படின்றது இருக்கும் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும். இந்த மாதத்தில் ஒரு நேரம் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஒரு நேரம் ஒரு கவலையும் இருப்பீங்க. ஸோ இரண்டும் கலந்த ஒரு விதத்தில் ஒரு ஏற்ற இறக்கம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் அவசரப்படுறத கொஞ்சம் தள்ளி வைங்க. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் பிடிவாதத்தையும் கோபத்தையும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு மாத பலன்களும் போதும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 11, 12ஆம் தேதியில் பிறந்திருக்கோங்க. மார்ச் மாதம் 11, 12ஆம் தேதியில் பிறந்திருக்கோங்க. மே மாதம் 11, 12ஆம் தேதியில் பிறந்திருக்கோங்க. ஜூலை மாதம் 13, 14ஆம் தேதியில் பிறந்திருக்கோங்க. செப்டம்பர் மாதம் 14, 15 தேதியில் பிறந்திருக்கோங்க. நவம்பர் மாதம் 13, 14ஆம் தேதியில் பிறந்திருக்கோங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்திருக்கவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க அப்படின்னே சொல்லுவோம். ஸோ அவங்க இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆல்ரெடி பிரச்சனையில் தான் இருப்பீங்க பெரும்பாலும். அதாவது இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க பெரும்பாலும் 100க்கு 80% பேர் பிரச்சனைகளில் இருப்பீங்க அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த தேதிகள் அப்படின்றது உங்களை பயமுறுத்தணுன்றதுக்காக சொல்ல, இது என்னுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆராய்ச்சியின் பேரில் இந்த தேதிகளை நான் தேர்வு செஞ்சுட்ருக்கேன். ஸோ இந்த தேதிகளில் பிறந்து நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்றவங்க தாராளமாக நம்ம சேனலில் உங்கள் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இது வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.